குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இஸ்ரோவின் ரிட்டையர்ட் விஞ்ஞானி சிவசுப்பிரமணியம் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம் சார். தற்போது இந்த PSLV C-59 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. நாம் இதற்கு முன்பாக ஆதித்யாவையும் விண்ணில் ஏவி இருக்கிறோம் சூரிய ஆராய்ச்சிக்காக. தற்போது இந்த PSLV C-59 ராக்கெட் என்னென்ன ஆராய்ச்சிகளை எல்லாம் விண்வெளியில் மேற்கொள்ள இருக்கிறது சார்? PSLV C-59 ராக்கெட்ல ப்ரோபா 3 என்கின்ற செயற்கைக்கோள்கள், அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, யூரோப்பிய நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்பி சூரியனை ஆராயக்கூடிய கருவிகளை பொருத்தி அனுப்பியிருக்கின்றோம். அதாவது சூரியனுக்கு 60,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல, அதாவது 600 into 60,000 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு நிலையான இடத்துல இருந்து 2 செயற்கைக்கோள்கள் ஒன்றின் பின் ஒன்றாக, ஒன்னு பேரு அக்குல்டர்னு பேரு, இன்னொன்னு குரோனோகிராஃப்ங்கிற பேரு. குரோனோகிராஃப்ங்கிற ரெண்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தி 150 மீட்டர் டிஃபரன்ஸ்ல பறந்து, அதாவது முக்கியமாக செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்கி சூரியனிலிருந்து வரக்கூடிய பிளம்புகள், அதிலிருந்து வரக்கூடிய பிளேர், அதிலிருந்து வரக்கூடிய கரோனா, இவற்றை பற்றி ஆராய்ச்சிக்கு இந்த செயற்கைக்கோள்கள் உபயோகப்படுத்துறோம். இது சூரிய கிரகணம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 60 வருஷத்துல ஒரு தடவை 10 நிமிஷம் நிற்கும். இயற்கையான செயற்கை கிரகணம், இயற்கையாக சூரிய கிரகணம்ங்கிறது 60 வருஷத்துல ஒரு முறை 10 நிமிஷம் நிற்கும். இந்த செயற்கைக்கோள்கள் மூலமாக 6 மணி நேரத்துக்கு 20 டைம்ஸ் ஒரு இதுக்கு 20 ஹவர்ஸ் ரொட்டேஷன்ல நம்ம அதிகமா பார்க்கலாம். இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய கரோனா மாஸ் இன்ஜெக்ஷன்ங்கிறத பற்றி ஆராயலாம். இந்த 2 செயற்கைக்கோள்களும் பிரான்ஸ்காரங்க ஏன் நம்மகிட்ட விட்டாங்கன்னா, அவங்ககிட்ட ராக்கெட் இருக்கு, வேகா சிங்கிற ஒரு ராக்கெட் இருக்கு, அரியான் 6ங்கிற ஒரு ராக்கெட் இருக்கு. இருந்தாலும் இந்த நம்முடைய PSLV-ங்கிற ராக்கெட் வெற்றிகரமாக நிறைய தடவை அனுப்புனதுனால, ரிலையபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால இந்த PSLV மூலமாக 600 into 60,000 கிலோமீட்டர் ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இந்த செயற்கைக்கோள்ல விடுறாங்க. இது விட்ட ஒரு 4 வாரம் கழிச்சுதான் இது அதனுடைய செயல்பாடுகளை தொடங்குச்சுன்னா, இந்த அக்கல்டர்ங்கிற செயற்கைக்கோள் முன்னாடி நிற்கும். அதுல ஒரு பெரிய டிஸ்க் இருக்கு. அந்த டிஸ்க் சூரியனை மறைச்சுக்கிடும். பின்னாடி இருக்கிறது கரோனோகிராஃபர்ங்கிற செயற்கைக்கோள்ல இருந்து, அதாவது விஷுவல் லேசர் ஸ்பெக்ட்ரோமீட்டர், இதை மூலமாக பார்த்தோம்னா அதுல இருந்து வரக்கூடிய கரோனா தெரியும். இந்த கரோனா பற்றி ஆராய்ச்சி பண்ண இதுவரைக்கும் நிறைய முயற்சி நடந்தது, வெற்றிகரமா இல்லை. இப்ப இந்த ஆராய்ச்சி யூரோப்பிய நாடுகளும் பிரேசில் நாடும் ஸ்பெயின் நாடுகளும் 2 நாடுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய முயற்சி. இந்த 2 நாடுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய இதுல அக்கல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல லேசர் விஷுவல் ஆப்டிக்கல் ஹெட் ஒன்று இருக்கு. அது ஸ்பெக்ட்ரோ இதுல இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க செயற்கைக்கோளும் அதுவும் ஒரே 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு 5 மில்லிமீட்டர் டிஃபரன்ஸ்ல போயிட்டு இருக்கும். அப்பத்தான் சூரியனுடைய நிழல் சூரியனை பற்றி அதை முழுமையாக இந்த அக்குல்டர்ல இருக்க டிஸ்க் மூடின பிறகு இந்த ஸ்பெக்ட்ரோகிராஃப்ங்கிற செயற்கைக்கோள் சூரியனை பத்தி கரோனாவை பத்தி ஆராய்ச்சி செய்யும். இந்த ஆராய்ச்சி 19 மணி நேரத்துக்கு ஒருக்க இது இந்த எலிப்டிக்கல் சுத்திட்டு வர்றதுனால 19 மணி நேரத்துக்கு ஒருக்க பார்க்கலாம். 6 மணி நேரம் இது இதனுடைய 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்கலாம். இந்த ஆராய்ச்சி நிறைய தடவை செய்யணும் பார்த்தாங்க, செய்ய முடியல. இது நமக்கு கொடுக்கறது மூலமாக சோலார் பிளேர், சோலார் சைக்கிள், லூனார் சைக்கிள்ங்கிறாங்க இல்லையா, அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய பிளம்புகள், அதுல இருந்த தாக்கங்கள், அதுல இருந்து வரக்கூடிய காந்த அலைகளுடைய தன்மை, இதை பற்றி எல்லாம் இங்க தாரான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, டிஜிட்டல் அப்சல்யூட் ரேடியோமீட்டர். எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க.
அது மூலமா இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய சிதைவுகளாக இருக்க, அதாவது கரோனாவுடைய சிதைவுகள்னு சொல்லுவோம். சூரியனை இப்போ சூரிய கிரகணம் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே கீழே வரக்கூடிய அந்த கரோனாவுடைய சிதைவுகளை பார்த்து அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சோலார் மேக்சிமம் வரும், சோலார் மினிமம் வரும், சோலார் ஜீரோவும் வரும். அந்த ஜீரோவை பார்த்துக்கிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்ப எந்த சமயத்துல இது பூமியை தாக்கும் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு தெரியக்கூடிய தன்மை இந்த இதுக்கு இருக்கு. இந்த 2 செயற்கைக்கோள்ல விடக்கூடிய டெக்னாலஜி இது யூரோப்பின் வெற்றிகரமா செயல்பட்டு இருக்காங்க. ஒன்னு ஸ்லேவ் ஸ்பேஸ் கிராஃப்ட், இன்னொன்னு மாஸ்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட். ரெண்டும் இப்படி ஒன்னா ஒன்னா 150 மீட்டருக்குள்ளே ஒன்னா போய் சூரியனை மறைச்சிக்கிட்டு இந்த சிஎஸ்சி 2வது வர்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் சேட்டலைட்டு சூரியனை பார்த்து ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு பார்க்குறப்ப அதுல இருக்க கரோனா கிளியரா தெரியும். இந்த முயற்சி சர்வதேச முயற்சின்னு நான் சொல்லலாம். இது இந்தியா ராக்கெட் மட்டும் கொடுக்கல, இதுல இதனுடைய விஞ்ஞானம் மூலமாக நம்முடைய பங்களிப்பும் இருக்கு. இது நம்ம ஆதித்யா மூலமா நம்ம பார்க்கறது சூரியனை டைரக்டா நம்ம போய் கரோனாவை பார்க்க முடியாது, பார்க்கறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதுக்காக சூரியனை அக்குல்டர்னா மறைச்சுக்கிட்டு ஒரு டிஸ்க வச்சு அதுக்கு பின்னாடி இருந்து இந்த கரோனாவை பார்க்கறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு சர்வதேச அளவில் ஒரு ஸ்டாண்டிங்கை கொடுக்குது. அதாவது இந்தியா ஸ்பேஸ் ஃபேரிங் நேஷன்ங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்குங்கிறது நான் கருதுறேன். சார், யூரோப்போட இந்த செயற்கைக்கோள்களை நம்ம இஸ்ரோ மூலமா இங்கிருந்து நம்ம ஏவுறதுனால இந்தியாவுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிறதா இருக்கு? பேலோட அனுப்புறதுனால நமக்கு எவ்வளவு கிடைக்குங்கிறது அது கமர்ஷியல், அதாவது வியாபார ரீதியில இருக்குது. 2வது சர்வதேச அளவுல இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது ஸ்பெயின்காரங்களும் பிரேசில்காரங்களும் செய்ய முடியாம யூரோப்ல போய் கொடுத்து, யூரோப்ல இருக்க யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, நம்ம நாசாங்கிற மாதிரி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அவங்களும் செய்ய முடியாததை நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு சர்வதேச அளவில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குது. இதுல சூரியனை பற்றி ஆராய்ச்சி, கரோனா மாஸ் இன்ஜெக்ஷனை பற்றி கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம விஞ்ஞானிகள் இந்த கண்டுபிடிப்பை வச்சு மென்மேல செய்யலாம். ஆதித்யால கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இந்த தரவுகளை கோயின்சைடு வச்சு பார்க்குறப்ப சூரியனை பற்றிய ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கும். சூரியனை பற்றிய கிளியர் பிக்சர் கிடைக்கும். அது நமக்கு இந்தியாவுக்கு ஒரு 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 விஞ்ஞான ரீதியில ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை நான் பார்க்குறேன். அதுதான் நான் பார்க்குறேன். 2வது மெயினா நான் பார்க்கறது இந்த 2 செயற்கைக்கோளை டேண்டண்டா 150 மீட்டர்ல வச்சு சூரியனுக்கு நேரம் கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள்ல இருக்க ப்ரொபல்ஷன் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம் 2ஐயும் மில்லிமீட்டர் பிசகு இல்லாம செய்யக்கூடிய அளவை அவங்க செஞ்சிருக்காங்க. ப்ரோபா 3 செஞ்சிருக்கு. அது அந்த செயற்கைக்கோள் உற்பத்தி செஞ்ச செயற்கைக்கோள் உருவாக்கக்கூடியவர்களுடைய திறமையை பாராட்டணும். ஏற்கனவே ப்ரோபா 1, ப்ரோபா 2 அனுப்பியிருக்காங்க. ப்ரோபா 1 2008 9 அனுப்பியிருக்காங்க. ப்ரோபா 2, ப்ரோபா 3 3வது மிஷன். இதுல இந்த கரோனாகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட், இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அஸ்பிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, அசோசியேஷன் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் பாலிமெட்ரிக் அண்ட் இமேஜிங் இன்வெஸ்டிகேஷன். இமேஜை இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு சிறப்பான அம்சம். இதெல்லாம் ஸ்பெயின்லையும் பிரேசில்ல இருந்தும் உருவாக்கப்பட்ட கருவிகள், விஞ்ஞான ரீதியில் ஆராயக்கூடிய கருவிகள். இந்த கருவிகளை இந்த ஏற்றிக்கிட்டு இந்த ப்ரோபா 3 போகுது. இதனுடைய முழு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறது 4 வாரம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நான் 4 வாரம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும். பிஎஸ்எல்வியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எல்வியில் மொத்தம் 580 கிலோகிராம் எடையுள்ள ஒரு செயற்கைக்கோளை கொண்டு போய் 600 கிலோமீட்டர் 60,000 கிலோமீட்டர் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல விடுறது. அது பிஎஸ்எல்விக்கு ஒரு ஈஸியான ஜாப். பிஎஸ்எல்விக்கு இது ஒரு ஈஸியான ஜாப். அதை நம்ம வெற்றிகரமாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதனால நம்ம அடுத்து நம்ம செய்ய போற
விண்வெளி ஆராய்ச்சி அதுலேயும் நம்முடைய பங்கு ரொம்ப இருக்கும்னு நான் இது பண்ணுறேன். அடுத்து மனிதன் அனுப்புகிற திட்டம் இருக்கு. அதே போல் ககன்யான் ரோபோ திட்டம் இருக்கு. இது மூலமா நம்ம நமக்கு ஒரு மைல்கல்லாம் நான் கருதுறேன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில இது ஒரு மைல்கல்லா நான் இது பண்றேன். ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-59 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக ஏவியிருக்கிறது. சூரிய புயல், சூரிய குடும்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து இந்த ராக்கெட்டானது ஆராய்ச்சிகளை செய்யும். யூரோப் நிறுவனத்தின் 2 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ நமது ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து தற்போது ஏவியிருக்கிறது. இது சூரிய ஆராய்ச்சிக்காக தற்போது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக ஃபார்மேஷன் ஃபிளைமிங் முறையை இது பயன்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு 19 மணி நேரத்திற்கும் ஒரு முறை இது புகைப்படங்களை அனுப்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. PSLV C-59 ராக்கெட் தற்போது விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. சார், இதற்கு முன்பாக விண்வெளி குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை பல உலக நாடுகள் செய்து கொண்டிருந்தது. நிலவு மற்றும் மார்ஸ் குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளையும் முன்னெடுத்து வந்தது. தற்போது சூரியனை பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல உலக நாடுகள் தற்போது முனைப்பு காட்டி வர்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது? இதே எக்ஸ்பெரிமெண்ட் பெயின் 1, 2, 3 3 செயற்கைக்கோள் மூலமா வெளிநாட்டுல இருந்து அனுப்புனாங்க. அமெரிக்கால இருந்து அனுப்பின செயற்கைக்கோள் இதே போல கருவிகளை வச்சு அனுப்புனாங்க. பெயின் 1, 2, 3 இந்த 3 கருவிகளும் ஒரு மாசம் தான் வேலை பார்த்தது. ஒரு மாசம் தான் இந்த செயற்கைக்கோள் வேலை செய்தது. அதுல இருந்து கிடைத்த தகவல்கள் நிறைய டிஸ்டார்டடா இருந்தது. நிறைய தகவல் ஒரு குழப்பமான நிலையில இருந்ததுக்கு இந்த செயற்கைக்கோள்ல இருக்க கருவிகள் டெஃபினட்டா இது அதாவது இந்த 3D இமேஜிங் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஒன்று இருக்கு, 3Ds. அந்த எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ரொம்ப அக்யூரேட்டா மெஷர் பண்ணுங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. இதுல முக்கியமா என்னன்னா, இந்த 2 செயற்கைக்கோளையும் ஒன்னா அனுப்பி செய்யக்கூடிய அந்த ப்ரொபல்ஷன் இருக்கு இல்லையா, ஒன்று மோனோப்ரொபலண்ட், இன்னொன்று பைப்ரொபலண்ட். இந்த 2 மோனோப்ரொபலண்ட் பைப்ரொபலண்ட்டும் கரெக்டா ஃபயர் பண்ணி 5 மில்லிமீட்டர் அக்யூரசியில கொண்டு போய் நிலைநிறுத்தணும். சூரியனை பார்த்து அந்த அக்கல்டருங்கிற டிஸ்க் சூரியனை மறைச்சிக்கிட்டு நிக்கணும். 5 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் கேப்ல, இந்த 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த அடுத்த செயற்கைக்கோள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப், குரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் அது நின்று கரெக்டா போட்டோ எடுக்கணும். இந்த செயல்முறை டெக்னாலஜிக்கலி அதாவது ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா செயற்கைக்கோள் பிரிஞ்சு போகணும், போய் ஒரே சுற்றுவட்டத்தில் நீளவட்ட பாதையில சுத்தி வரணும், கரெக்டா அந்த 60,000 கிலோமீட்டர் கிட்ட இருக்கப்ப சூரியனை பார்த்து 2 திரும்பணும், திரும்பி 2 ஒன்று பார்த்து சூரியனை பார்த்து எடுக்கணும். இந்த ஒரு முயற்சி செயற்கைக்கோள்ல இருக்கவங்களுக்கும் ஒரு சேலஞ்சு, நம்ம ராக்கெட் விடுறதுலயே ஒரு சேலஞ்ச். நம்ம ராக்கெட்ல 60,000 கிலோமீட்டர் போறதுக்கு போய் அங்க 11.9.6 கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல உந்தி தள்ளணும். உந்தி தள்ளினா தான் அது சூரியனை சுத்தி நீளவட்ட பாதையில வந்துட்டு இருக்கோம். அந்த ஸ்பீடும் இருக்கணும், ஆங்கிளும் கரெக்டா இருக்கணும், அதனுடைய பொசிஷனும் கரெக்டா இருக்கணும். அதான் நம்ம வெற்றிகரமா செய்திருக்கோம்னு நினைக்கிறேன். இது முடியும். இது இப்ப இருக்க நிலைமை பாக்குறப்ப இந்த செயற்கைக்கோளை உந்தி தள்ளி இதை வெளியே புஷ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். இதனுடைய கடைசி கட்டத்துக்கு நம்ம அடைஞ்சிட்டோம். இது ராக்கெட் விட்ட 12வது நிமிஷத்துல 12வது மினிட்ல இது இதனுடைய நீளவட்ட பாதைக்கு உந்தி தள்ளப்படும். PSLV C-59 ராக்கெட் தற்போது விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. அது குறித்த நிரலை காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். Absolute radiometer mounted on sunward side of occulter spacecraft. It continuously measures solar irradiance, an essential variable for climate studies. The third instrument is high fidelity 3D energetic electron spectrometer. It is hosted on the other side of the solar array of the coronagraph spacecraft to measure electron fluxes
as it passes through the Earth's radiation